அக்கா இது 42 இன்ச்சு ப்ளவுஸு. இதுக்கு பானைக்கு வேணும். இதை வந்து நீங்கள் எப்படிக்கா எனக்கு வெட்ட சொல்லி கொடுங்கக்கா. நான் வந்து இதை வெட்டிட்டீங்க, நீங்கள் எப்படி வெட்டினீங்க? இந்த வெட்டல அளவு தாமா போட்டிருக்கேன். இப்போ இது அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி அளவு எடுத்திருக்கேன்னா, இது வந்து பானைக்கு வந்து நான் வந்து அந்தந்த அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா இது வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து உயரம் பார்த்தீங்கன்னா இந்த பானைக்கோட உயரம் வந்து 9.5 இருக்கு. 9.5 இருக்குன்னா நம்ம வந்து 10 வச்சு தான் வெட்டணும். ஏன்னா 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிப்போம். அதுக்காக இந்த பாருங்க இப்போ 10 இருக்கு பாருங்க. பத்து இருக்கு. அப்புறம் இந்த இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 இன்ச்சு இருக்கு. ரெட்டையாக மடிச்சிருக்கோம் பேக் டிசைனு. 3 இருக்கு கரெக்டாக. அதாவது பட்டை மேலே தைக்கிறத சேர்க்காம இந்த கார்னர் எடுத்து சொல்கிறேன் 3 இருக்கு. இப்போ அதே மாதிரி 3 அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம். 3 அளவு கரெக்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கையோட அளவு எப்போதும் நம்ம நார்மலாக எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த வளைவுக்கெல்லாம் இப்போ சேர்த்து ஷோல்டர்ல இருந்து அளவு எடுக்கும்போது 7 வச்சுக்கிட்டேன். அது 6 தான் வைக்கணும். 7 வச்சுக்கிட்டு ஷோல்டர் அளவையும் சேர்த்துருக்கிறதுனால ஷோல்டர் அளவு இல்லைன்னா நம்மளுக்கு 6 போதும். 40 இன்ச்சு 42 இன்ச்சு அளவுக்கெல்லாம் 6 நம்மளுக்கு கரெக்டாக போதும். நம்ம வெட்டுற அளவுகளில் இருந்து தான் இருக்குது எதுவுமே. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தச்சு முடிய வந்து நம்மளுக்கு இதுதான் அளவு. உங்களுக்கு 15 இருக்குது, தச்சு முடிய 15 இருக்குது. உங்கள் ப்ளவுஸோட அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எதுக்கு விட்டுருக்கேன்னா பட்டி மடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இப்போ இந்த லைன் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து நம்ம இந்த இடுப்பு பட்டி மடிச்சு தைக்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது, ஷோல்டர்ல இருந்து உயரம், மெயினாக இந்த உயரம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஷோல்டர் தான் நம்ம வந்து மையப்படுத்திக்கிறணும். பாருங்க 15 தெரியுதா? தெரியுது. 14 கூட நீங்கள் வச்சுக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ப்ளவுஸோட அமைப்பை பொறுத்து. இப்போ வந்து இந்த பானைக்கு நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி இது வந்து லைனிங்காக இருக்கிறதுனால இதில் மட்டும் நான் கரெக்டாக வெட்டி கொடுத்துட்டேன்னா நீங்கள் லைனிங் போட்டு தச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வெட்டட்டுமா? வெட்டுங்க. கட்டிங் கரெக்டாக இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து கட்டிங் தான் மெயின். கட்டிங் இருந்தாலே டிச்சிங் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரியும். இதில் எத்தனை ப்ளவுஸ்க்கா போட்டிருக்கீங்க? அடியில் 3 ப்ளவுஸ் போட்டிருக்கேம்மா. 3 ப்ளவுஸ் போட்டிருக்கேங்க. ஒரே கட்டிங்கில் பின்பக்க அளவு 3 ப்ளவுஸ் நம்மளுக்கு பானைக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. 1 2 3 ஒரே கட்டிங்கில் போட்டேன். சூப்பர். இப்போ வந்து இந்த பா உங்கள்கிட்ட விரிச்சு காட்டுறேன். இது வெட்டினதோட அதை தைக்கிற இது தெளிவாக தைக்கணும். இந்த இடத்துல வரும்போது நல்லா தச்சுக்கிட்டு இந்த கார்னர் நல்லா அப்படி கட் பண்ணி விட்டுக்கிறோம். இதுலேருந்து தச்சுக்கிட்டு இந்த நம்ம மேலே கொடுத்து தைக்கிறோம் இல்லையா, லைனிங் கொடுக்குறோம்ல, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைனிங்கில் தைக்கிறது ரொம்ப ஈஸி. அதே நேரத்தில் இதில் தைக்கும்போது கரெக்டாக நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு துணி வச்சுக்கிறோம். 1 இன்ச்சியெல்லாம் சின்ன பாவாக இருக்கணும். நம்ம விருப்பம் தான் எந்த அளவு வைக்கிறோங்கிறதெல்லாம். தெரியுதுங்களா? இதுல இருந்து நம்ம தைக்கும் போது இந்த இடத்துல நல்லா சுருக்கம் கொடுத்துக்கிறோம். நம்ம சம்சா மாதிரி நல்லா சுருக்கத்தை முக்கோணமா கொடுத்தோம். இந்த இடத்துலயும் கொடுத்து தான் தைக்கணும். சரிக்கா. சரிதா? புரியுதா? இப்ப புரியுதுக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.